இன்னைக்கு பங்குனி உத்திரம்ல. ஸோ நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனோம். இது திருநெல்வேலி ஜங்ஷனில் இருக்கிற மேகலிங்க சாஸ்தா கோவில். இந்த கோவிலை வேண்டிக்கிட்ட அப்புறம் தான் மேகன் பிறந்ததால அவனுக்கு எங்கள் சாஸ்தா பேரே மேகன்னு வச்சோம். இது என்னோட நம்பிக்கை. இந்த கோவிலுக்கு எப்போ வந்தாலும் எனக்கு குட் வைப்ஸ் ஒன்லின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்துடும். ஸோ காலையிலே சீக்கிரமாக கிளம்பி போயிட்டுருக்கோம் சாஸ்தா கோவிலுக்கு. நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட தான் ஆகும் இந்த கோவிலுக்கு வரதுக்கு. முன்னாடியே தேங்காய் பழம்லாம் வாங்கி உடச்சிட்டு பூஜைலாம் பார்த்துட்டு எல்லார் பேருக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு மூலவரை கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புனோம். நிரஞ்சனாக்கு பசிச்சதால் அங்கே கோவில்லையே அன்னதானம் சாப்பிட்டோம். இட்லி பொங்கல் சாம்பார்லாம் இருந்தது அன்னதானத்தில். அதுக்கப்புறம் கோவில் உள்ளே இருக்கிற பேச்சியம்மன் சன்னதியில் பூஜை பார்த்தோம். அப்புறம் தலவாய் நல்ல மடனையும் கும்பிட்டோம். இந்த கோயிலில் பேச்சியம்மன் முகம் லைட்டாக இடது பக்கம் சரிஞ்ச மாதிரி இருக்கிறது ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஒரு பிளஸ் ஃபீல் எப்பவும் கிடைக்கும் பேச்சியம்மன் கிட்ட. அன்னைக்கு எனக்கு ஒரு எதிர்பாராத விஷயம் நடந்தது. கோவிலில் நான் கேட்காமலே நிறைய பூ எனக்கு கொடுத்தாங்க. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போ நான் அர்ச்சனையும் பண்ணலை, தேங்காய் பழமும் உடைக்கல. ஜஸ்ட் கோயிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மூலவரை ஒரு வாட்டி பார்த்துட்டு கிளம்பலான்னு போனப்போ எனக்கு கிடைச்சதுனால தான் அந்த சந்தோஷம். அதை வாங்கிட்டு மேகனுக்கும் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு குலதெய்வம் கோயில் உள்ளூர்லேயே இருக்கிறதால நாங்கள் உத்திரோன்னு இல்லை, நினைக்கிறப்பெல்லாம் கூட அப்பப்போ போய்ப்போம் கோயிலுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேரில் வருஷத்துக்கு ஒரு தடவை கூட குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியலையேன்னு வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அடிக்கடி முடியாட்டி கூட வருஷத்துக்கு ஒரு தடவை போனால் கூட அப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். மனசில் அவ்வளோ திருப்தி இருக்கும், சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றது என்னோட ஒரு சின்ன ஒப்பீனியன் தான். மேகன் அவன் பர்த்டே வேஷ்டி கட்டிட்டு சூப்பராக ஆட்டோவில் பேபி சீட்டில் உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். 10 o'clock நாங்கள் கோவிலேருந்து கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.